நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்குது. மலைவாழ் மக்கள் எவ்வளோ கல்விக்கும் மருத்துவத்துக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அருள்நிதி ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் சொல்ல தேவையில்லை சார், அவர் எல்லாம் நல்லா பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு. பொண்ணு தான் மெயின் ரோலாக பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணோட. ஆமாம், அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு நல்லா பண்ணிட்டாங்க. ஆரவ், ரம்யா கிருஷ்ணன் எல்லாரும் அவங்க எல்லாமே அவங்க முதிர்ந்த நடிப்பு கரெக்டாக காட்டியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மஸ்ட்ன்றது இந்த படம் எப்படி சொல்லுங்க? நல்லா இருக்கு சார் படம். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டி அதுதான், மலைவாழ் மக்களோட ஐடென்டிட்டி வெளியே வரணும், அவங்களோட எஜுகேஷன் அவங்களுக்கு எல்லாரும் ப்ராப்பராக போய் சேரணுன்றது. இந்த வருஷங்கள்ல இவ்வளோ காலங்களாகவே இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது, இருந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாமே யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? அந்த சின்ன பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரவ், ரம்யா பாண்டியன், அருள்நிதி அவங்க எல்லாரும் தான் நல்லா தான் இருக்கு. எஜுகேஷன் மஸ்ட்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? எஜுகேஷன் மஸ்ட்ன்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே படம் கான்செப்ட். அப்புறம் அவங்க லேண்ட் அவங்களுக்கு ஓனாக இருக்கணுன்றது, ஃபாரஸ்ட் ஆக்கிரமிக்கிறதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, போல்டாக பேசுகிறாங்க. எல்லா சிட்டியில் இருக்க எல்லாரும் அந்த படத்தை பார்த்து அங்கே இருக்கவங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்குது. கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத ரொம்ப தரத்திலே சொல்லியிருக்காங்க. மலைவாழ் மக்களுக்கு கல்வி முக்கியங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இது வரலையும் வராத கதை. படம் எல்லாரும் பார்க்கலாம். படம் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சர்வசாதாரணமாக. ஆமாம், கிடச்சினா அவங்களுக்கு கிடைக்கலங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு அவ்வளோ ஒரு இன்டெப்த்தான ஒரு வில்லேஜுக்குள்ளே இது வரலையும் யாரும் படம் மைனாக பார்த்துருப்பீங்க. அதோட ரொம்ப டெப்த்தான விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் தான் நம்பர் 1 ஹீரோ. படத்துக்கு வந்து ஆர்ஆர் ஒவ்வொரு இடமும் தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. வேற லெவல் பண்ணிருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எக்ஸ்ட்ராரியாக பண்ணியிருக்கு. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அருள்நிதியும் அற்புதமாக பண்ணியிருக்காப்ல. இது வரலையும் அவர் பண்ண படங்கள்லேயே வந்து நடிச்சிருக்காம வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் அந்த படம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் சமீபத்தில் வந்ததில்லை. கல்விக்காக, அதுவும் மலைவாழ் மக்களுக்கு கல்விக்காக எடுத்துருக்காங்க. இப்படி படம்லாம் எடுக்கணும். எத்தனையோ கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்க போகிறாங்க. அருள்நிதி சார் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. கலெக்டருக்கு பொருத்தமாக இருந்தார். அதை விட அவர் எனக்கு கலெக்டர் வேண்டாம், மலைவாழ் மக்களுக்கு மீண்டும் நான் கல்வியை நடத்த போகிறேன்னு ஆசிரியராக போகிறாரு. அது படத்தினோட எண்டு ரொம்ப பிரமாதம். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அருள்நிதி சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்தில்? அது பழங்குடியினரோட எப்படி ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்காங்க, அவங்க எப்படி முன்னுக்கு வரணுன்றதை பற்றி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். எஜுகேஷன் எவ்வளோ மஸ்ட்? கண்டிப்பாக எஜுகேஷன் மஸ்ட். தேவையான எல்லாருக்குமே எஜுகேஷன் மஸ்ட்டு தான். அதுவும் பிற்பட்ட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படுது. எல்லாமே எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைச்சிருது. ஆமாம், இப்போ தான் நமக்கு தெரிய வருது எவ்வளோ பேர் பின்னோக்கியே இருக்கிறாங்கன்றது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. கண்டிப்பாக சமுதாயத்துக்கு தேவையான ஒரு இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. படம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். நாட்டை ஒரு ரொட்டீன் இந்த காலகட்டத்தில் வர ஒரு ரொட்டீன் பிக்சர் மாதிரி கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். அதோட மலைவாழ் மக்களுக்கெல்லாம் கூட கல்வியை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ அதோட முக்கியத்துவத்தை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு தான் வந்து அங்கே இருக்கும்போது வீட்டில் தமிழ் பேசுகிறதுலாம் அவங்க அப்பா அம்மா பேசுகிறத ஆரி அவங்க ஒய்ஃபெல்லாம் பேசுகிறதா புரிஞ்சுக்குது. இங்கே பக்கம் வந்த உடனே தான் அதை புரிஞ்சுக்காத மாதிரி அதை மாதிரி அஃப்கோர்ஸ் டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த மாதிரி பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் அங்கங்கே காடர்கள்னு போட்டிருக்கீங்க. ஆனால் என்ன ஆகிடுது, அடுத்த க்ஷணமே வந்து அது மாறி போய் அந்த ஆரி அவங்க பேசுகிறத புரிஞ்சுக்குது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அந்த ஏரியாவில். மற்றபடி இப்போது அருள்நிதி படங்கள்லாம் நான் ப்ரீவியஸ் பிக்சர்லாம் பார்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வந்து ஒரு கலெக்டரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த கடைசியாக வந்து அந்த மாறி வர இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. கலெக்டர் வேலையை தொடர்ந்துட்டு திருப்பி இவங்களுக்கு வந்து ஒரு வாதியாராக வந்துட்டு எண்டில் கொண்டு போய் இந்த பொண்ணை கலெக்டர் ஆக்கி அந்த மாதிரி எண்டு கொண்டு போயிருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டோரி தான். இது இப்போதைக்கு தேவையான படிப்பு முக்கியன்றதை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அருள்நிதி அவரும் கலெக்டர் ஒரு நியூ ரோல் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி அண்ட் எல்லாருமே பார்க்குற வேண்டிய படம் தான் இது. எஜுகேஷனை பற்றி பெருசாகவே சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மியூசிக் டைரக்டர் தெரில ஜிவி பாண்டியன். மியூசிக் டைரக்டர் ஜிவி பாண்டியன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. குறிஞ்சி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பேபி ஆக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்க எல்லாருமே பார்க்க ஒரு படிப்பு எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தேவையானது. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோதான்.
மக்கள் வந்து பார்க்கலாம். அருள் வந்து படம் பாருங்கள், நல்லா இருக்கு. கலெக்டர் ரோலுக்கு அழகாக பண்ணியிருக்காரு அருள்நிதி சார், ஆரவ் ரவி, ரம்யா பாண்டியன். அந்த குறிஞ்சி பாப்பா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. படம் ரொம்ப எமோஷனலாக இருக்குது. மலைவாழ் மக்கள் நிறைய படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு படிப்பு தேடி போகுது, அந்த பொண்ணை எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணுக்கு படிப்பு கிடைக்காம, அதுவும் படிக்கணும்னு ஆசைப்படுது, ஆனால் அது கிடைக்கல. அது தேடி கலெக்டர்கிட்ட போகுது. கலெக்டர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கலெக்டரை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ கலெக்டர் வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து அழகாக இப்போ ஊருக்குள்ளே வந்து அவங்களுக்காக படிப்பு கிடைக்கணும்னா இது பண்ணுறாங்க. அருள்நிதி சார் சூப்பராக இருக்குது படம். யார் ஆக்டிங் நல்லா இருக்கு? அந்த குறிஞ்சி பாப்பா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அருள்நிதி சார் கிடைக்கணும், நல்லா இருக்குது. அந்த பாப்பா வந்து நல்லா பண்ணியிருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. மக்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லா பண்ணியிருந்தாங்க. மக்கள் படுற கஷ்டங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் ஆமாம் அழகாக சொல்லியிருக்காங்க. அது கீழேருந்து மலையில் எவ்வளோ தூரம் ஏறி 5 கிலோமீட்டர் போயிட்டு அதை போய் படிக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அதை கலெக்டர்கிட்ட வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஆனால் கலெக்டர் வந்து ஃபஸ்ட்டு உள்ள கலெக்டரை சரியாக பண்ண மாட்டேங்காங்க. அருள்நிதி சார் கலெக்டர் ஆகும்போது அந்த மக்கள்கிட்ட வந்து கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. படம் ரியலாகவே செம்மையாக இருந்தது. ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? இதில் யாரோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னா, முதல்ல நான் சொல்கிறது அந்த குழந்தையோட ஆக்டிங் தான். அந்த பொண்ணு நடிச்சிருக்கா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கா. ஓவராக ஆக்டிங் இல்லாமல் ஒரு ஃபீலிங்ஸோட எனக்கு படிப்பு வேணுன்ற அந்த ஒரு உள்ள இருக்கிற உணர்வை எடுத்து வந்து காமிச்சிருக்கா. அண்டு அருள்நிதி சார் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவரது ஒரு டீசெண்டாக இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், டிமாண்டி காலனி நிறைய மூவியில் பார்த்துருக்கோம் அவரை. ஆமாம், பல வேரியேஷனில் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி கலெக்டராக வந்திருக்காரு. கலெக்டராக வந்து சும்மா பார்த்துட்டு மட்டும் போகாமல் இறங்கி வந்து அந்த இடத்துல பாடம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த எஜுகேஷன் தான் மஸ்ட்டு. அதாவது ஒரு எஜுகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதை வேணால் சாதிச்சிடலான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அதான் உண்மை. இத்தனை நாள் வரைக்கும் யாருக்கும் வந்து எஜுகேஷன் படித்தா மட்டும், இப்போல்லாம் வந்து இன்ஜினியர் பிகாம் படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோன்னா இன்ஜினியரிங் படித்தா கூட வேலை கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி தான் போர்ட்ரேட் ஆகுது. ஆனால் படித்தா ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. அதை மெயினாக காமிச்சது அந்த மலை அடிவாரத்தில் இருக்க மக்களை காமிச்சது தான். எனக்கு என்னென்னா, இதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கணும். இது வெறும் மூவியில் பார்க்குறோம், ஃபீலிங்ஸாக இங்கே பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோன்ற இல்லாமல் உண்மையாக நடந்துச்சுன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.